ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். சிம்ம லக்னத்திற்கு 7 நாட்களுக்கான தினப்பலனை ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கிறோம். முதல் நாளான ஜூலை 26 சனிக்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் மதியம் 3:51 வரைக்கும் கடகராசியில் சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அதாவது நமக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானம். புதனும் அங்கேயே இருக்கிறாரு, தன்னுடைய சொந்த ஆயில்ய நட்சத்திரத்திலேயே இருக்கார். அதனால் தொழிலுக்கு நல்லா இருக்கும். மாற்று தொழில், 2 விதமான தொழில், 2 விதமான முதலீடுகள், இதையெல்லாம் நடத்துவதற்கு இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்கிறது. வெளிநாடு வேலை, வெளிநாடு பிரயாணம் மற்றும் சில பேருக்கு மருத்துவ செலவுகள், முதலீடுகள் நன்றாக இருக்கும். இடம் சார்ந்த முதலீடுகள், ரியல் எஸ்டேட் முதலீடுகள், அனைத்து விதமான இண்டஸ்ட்ரீஸ், தொழில் சார்ந்த முதலீடுகள் எல்லாமே நல்லா இருக்குது. ஹெல்த்து கொஞ்சம் அலைச்சலாக இருக்கும், பார்த்துக்கணும். 12ஆம் இடத்துல புதன் அப்படிங்கிறது ஒரு பலமாக இருக்கிறது. அதனால் வலிமை பெறுகிறது. புதன் வலிமை பெறும் பொழுது நமக்கு பொருளாதாரத்துக்கு நல்லதாக இருக்கிற அதே வேளையில் குடும்ப உறவுகளுக்கும் ஆரோக்கியத்திற்கும் சிறிது உபாதைகள் கொடுக்கும். இந்த மதியம் 3:51 சந்திரன் சிம்மராசிக்கு வந்துடுறாரு, மக நட்சத்திரத்துக்கு. கேதுவனுடைய நட்சத்திரம் தான் மகம். இன்றைய பலன் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 27 மாலை 4:22 வரை தொடரும் அந்த மக நட்சத்திரம். இந்த டைமில் நமக்கு கேது சுக்கிரனை போல பலன் தருகிறார். அதே சிம்ம ராசியிலே நம்ம லக்னத்திலே இருக்கார். சுக்கிரனாகவும் புதனாகவும் செயல்படுகிறார். உப நட்சத்திரம் புதன். அதனால் என்ன அப்படின்னா, சுக்கிரன் நமக்கு லாபத்தில் இருக்கார். அதனால் நமக்கு உறவுகள் சார்ந்த நன்மைகள், திருமண காரியங்கள், உறவுகளோடு சந்திக்கிறது, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள், சுபகாரியங்கள், படிப்புக்கான காரியங்கள், நிகழ்வுகள், இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. மனம் சார்ந்த நன்மைகள், அதாவது மனம் ஒரு நினைச்சபடி சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற ஒரு அமைப்புக்கு இன்றைக்கி நல்லா இருக்குது. மாலை 4:22 முதல் பூரம் நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரமே தான். இதே பூரத்தில் தான் கேது உட்கார்ந்துருக்கார். மறுநாள் திங்கட்கிழமை ஜூலை 28 மாலை 5:34 வரைக்கும் இந்த பூர நட்சத்திரம். சுக்கிரன் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். செவ்வாயை போலவும் கேதுவை போலவும் பலன் தரக்கூடிய சுக்கிரன். அதனால் நல்ல பலன்களே நடக்கும். இன்றைக்கும் அப்படி தான். மூளை உழைப்பு சார்ந்த பணிகள், பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள், உறவுகள் மூலம் நன்றாக சில பந்தத்தை ஏற்படுத்தி கொள்வது, சுபகாரியங்கள் மற்றும் என்டர்டெயின்மெண்ட் நன்றாக இருக்கும். நல்ல ஒரு வாசனை திரவியங்கள், இன்டீரியர் டெக்கரேஷன், உடைகள், ஆபரணங்கள், இது சார்ந்த தொழிலில் இருக்கவங்க, இது சார்ந்து பர்ச்சேஸ் பண்ணி சந்தோஷம் அடைகிறவங்க இன்றைக்கி நல்லா இருக்கும். மாலை 4:34 திங்கட்கிழமை அன்னைக்கு உத்தர நட்சத்திரம் தொடங்குகிறது. நம்ம லக்னத்தில் சூரியனுடைய நட்சத்திரம், லக்னாதிபதியினுடைய நட்சத்திரம். 1 பாதம் சிம்மராசிலையும் 3 பாதம் கன்னிராசிலையும் இருக்குது. சூரியன் நமக்கு விரயத்தில் இருக்கார், 12ஆம் வீட்டில். சனியினுடைய நட்சத்திரமாகவும் செவ்வாயினுடைய உபநட்சத்திரமாகவும் செயல்படக்கூடியது. அட்டம சனியாக நமக்கு இருக்கிறதுனால சூரியனுக்கும் சனிக்கும் 8-12 இருக்கிற தொடர்பு டென்ஷனை உருவாக்கும், தேவையில்லாத செலவுகளை உருவாக்கும், ஞாபக மறதி, பொருள் கைவிட்டு போதல். ஸோ இது மாதிரி குடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்டதுலையும், உறவுகளில் பேச்சுவார்த்தைகள் சம்மந்தப்பட்டதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாலை 5:26 அஸ்தம் நட்சத்திரம். 2ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறாரு. இன்றைக்கு நமக்கு பண வரவு நல்லா இருக்கும்.
கொடுத்த பணம் என்றைக்கோ கொடுத்த பணம் அதை வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க, நமக்கு திருப்பி கொடுப்பாங்க. அது வராதுன்னே நம்பிட்டு இருந்திருப்போம். திடீர்னு இந்த பண வரவு இருக்கும். அதனால் தொழில் சார்ந்த நன்மைகள், உணவு, உடை, இது சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரீஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட ஆதாயங்கள் நன்றாக இருக்கிறது. விவசாயமும் நன்றாக இருக்குது. பணப்புழக்கம் மிகுந்த நாளாக இருக்கிறது. மறுநாள் ஜூலை 30 புதன்கிழமை இரவு வரைக்குமே இந்த அஸ்த நட்சத்திரம் இருக்குது, 9:52 வரைக்கும். அதனால் புதன்கிழமை வரைக்குமே நமக்கு பண வரவு நல்லா இருக்குது. வியாழக்கிழமை ஜூலை 31 வியாழக்கிழமை அன்னைக்கு சித்திரை நட்சத்திரம் 2 பாதம் 2ஆம் இடமான கன்னிராசியிலும் 2 பாதம் துலா ராசியிலும் இருக்குது. செவ்வாய் கிரகமானது நமக்கு லக்னத்தில் இருந்து 2ஆம் இடத்துக்கு மாறிடுறார். அவர் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சூரியன் வந்து 12ல் இருக்கார். குருவனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார். குருவும் நமக்கு லாபத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி பேசி சம்பாதிக்கிறது, நம்ம பேச்சுக்கு ஒரு மதிப்பு, அங்கீகாரம். நாம் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கோம், அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கோம்னா நம்மளால் ஒரு காரியம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது அப்படின்ற ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கும், பேர் கிடைக்கும். இதில் வந்து செவ்வாய்ங்கிறது பூமி சம்மந்தப்பட்டது, விவசாயம், ரியல் எஸ்டேட்டு, கட்டடங்கள், பொருட்கள், இது சார்ந்த நன்மைகளெல்லாம் நடக்கும். பல் மருத்துவம், பொதுவாக சூரியனும் மருத்துவ கிரகம்தான், செவ்வாயும் மருத்துவ கிரகம்தான். குருவும் வந்து ஹையர் அஃபீஷியல்னு சொல்கிறது, அதாவது உயர் ரகமான பதவிகள், நல்ல மதிப்பான பதவிகள். ஸோ அந்த வகையில் இந்த நாள் உங்களுக்கு கௌரவத்தையும் உங்களுக்கு அந்தஸ்தையும் புகழையும் கொடுக்கக்கூடிய நல்ல நாள். இந்த வியாழக்கிழமை நள்ளிரவு வரைக்குமே இந்த சித்திரை நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் சுவாதி தொடங்குது. அதாவது ஆகஸ்ட் மாதம் 1 வெள்ளிக்கிழமை முழுக்க முழுக்க சுவாதி நட்சத்திரம். சந்திரன் நமக்கு 3ஆம் இடமான தைரிய ஸ்தானத்தில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது, ராகு நமக்கு 7ஆம் வீட்டில் குருவனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கார். குரு வந்து நமக்கு ராகுனுடைய நட்சத்திரத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால 7ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் ஒரு சார பரிவர்த்தனை மூலம் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுகிறது. அப்போ திருமண காரியங்கள், புது கஸ்டமரை சந்திக்கிறது, புது திட்டங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிறது. காம்படிஷன் நமக்கு எத்தனை இருந்தாலும் அதில் நம்ம தான் லீடிங்கில் இருக்கோன்னு நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கிறது. இதெல்லாம் இன்றைக்கு வாய்ப்புகள் நன்றாக இருக்குது. நான் ஏற்கனவே குரு ராகு சாரமாற்றம்னு சொல்லி தனிப்பட்ட பதிவுகள் போட்டிருக்கேன். அதில் யாருக்கெல்லாம் ராகு திசை, குரு திசை, புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்கெல்லாம் அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகஸ்ட் வரைக்குமே வந்து நமக்கு இந்த 7ஆம் இடம் 11ஆம் இடம் நமக்கு லாபகரமாக இயங்குதுங்கிறத பார்த்துக்கலாம். பொதுவாக நாம் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நம்மளுடைய லக்ன புள்ளி அதிலிருந்து 12 பாவத்துக்கும் 12 புள்ளி, அந்த 12 புள்ளிகள் மூலமாக தான் நமக்கு யார் எந்த பாவத்தை இயக்குறாங்க, எந்த கிரகம் எந்த பாவத்துக்கு உண்மையிலேயே அதிகாரின்னு தெரிய வரும். இந்த பாஸ்கர அஸ்ட்ராலஜி பயன்படுத்தி நீங்கள் வந்து ஜோதிடத்தை அணுகும்போது அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதில் கிடைப்பதோடு நம்ம வாழ்க்கையை எப்படி நாம் தரம் உயர்த்தி கொள்ளலாம், தகுதி வாய்ந்ததாக மாற்றிக்கொள்ளலாம், சரியான பாதையில் புரிந்து உணர்தலோடு பயணிக்கலாம் என்பதையெல்லாம் உணர்வீர்கள். என்னுடைய வெப்சைட்டு ஆப் ஒன்று இருக்குது, vetrijodhidam.comனு. அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.